அடியார்களுக்கு அடியார்களாக இருப்பார்கள். சிவபெருமானே அப்படித்தான், அடியாருக்கு அடியார் அப்படின்ற மாதிரி உண்மையான பக்தர்களுக்கே அடியாராக இருப்பார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடியார்களை பார்த்தால் கையெடுத்து கும்பிட தோன்றும், அவர்களை வணங்க தோன்றும், அவர்களிடம் ஏதாவது நமக்கு தேவையானது கிடைத்து விடாதா, அவர்களின் மூலமாக ஒரு அறிவுரை நமக்கு கிடைத்து விடாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமானது எப்பொழுதுமே அவர்களுக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும். அளவா பேச ஆரம்பிப்போம், பேச்சானது குறைந்து விடும். பேசுற அந்த அளவு நேரம் எல்லாமே குறைஞ்சிரும். அவரை பத்தி சிந்தனை மட்டும்தான் இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான், வேலையில கவனம் இருந்தாலும் வேலையை முடித்து விட்ட பிறகு மீதி இருக்கும் நேரத்திலும் கூட அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அவரை பத்தி பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளும் அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்குமே தவிர இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல அவர்களுக்கு நாட்டம் செல்லவே செல்லாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.